வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். ஒரு அரசியல் ஆர்வலர், ஒரு போராளி, இப்படி பல பரிமாணங்களில் இவர் இருந்தாலும் இவரது வீரம், அடல்ஃப் ஹிட்லர் இவருடன் ஏற்பட்ட சண்டை, அங்கு எப்படியெல்லாம் ஒரு வீரம் அங்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் காண்பதற்கு முன்பாக ஜெய்ஹிந்த் மற்றும் வணக்கம் இப்படிப்பட்ட முழக்கத்தை முதலில் வழங்கியவர் இவர்தான் என்ற பெருமையை செண்பகராமன் பிள்ளை அவர்களுக்கு தான் இது பொருந்தும் என்பது அழகாக இவ்வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். செண்பகராமன் பிள்ளை இந்தியாவில் பிறந்த அரசியல் ஆர்வலர் மற்றும் புரட்சியாளர் ஆவார். தற்கால கேரள மாநிலத்தில் உள்ள திருவிதாங்கூர் பேரரசின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் தமிழ் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் பிள்ளை. அவரது பெற்றோர் சின்னசாமி பிள்ளை மற்றும் நாகம்மாள் நாஞ்சி நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம்தான். ஒரு இளைஞனாக ஐரோப்பாவிற்கு சென்றார் செண்பகராமன் பிள்ளை. அங்கு அவர் தனது தீவிர வாழ்க்கையை இந்திய தேசியவாதியாகவும் புரட்சியாளர்களாகவும் கழித்திருக்கிறார். அடல்ஃப் ஹிட்லருடனான சண்டை உட்பட அவரது வாழ்க்கை சர்ச்சைகளில் சிக்கியிருந்தாலும் ஐரோப்பாவில் அவரது வாழ்க்கை பற்றிய தகவல்கள் அவரது மரணத்திற்கு பிறகு உடனடி வருடங்களில் திட்டவட்டமாக இருந்தன. சமீபத்திய ஆண்டுகளில் கூடுதல் தகவல்கள் கூட வெளிவந்துள்ளன. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முந்தைய நாட்களில் ஜெய்ஹிந்த், வணக்கம் மற்றும் முழக்கத்தை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு, அதாவது செண்பகராமன் பிள்ளைக்கு உண்டு என்பது பெருமிதம். இந்த முழக்கம் இன்னும் இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. 1914 ஆண்டு ஜூலை 31 இந்திய தேசிய தன்னார்வ படையை தொடங்கிய பிள்ளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்க ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றினாராம். செண்பகராமன் பிள்ளை அவர்கள் ஐரோப்பாவில் பயின்றிருக்கிறார். தனது அடுத்தடுத்த படிப்புகளை அங்கு பயின்றாலும் இந்தியாவில் எப்படியெல்லாம் ஒரு அரசியல் ஆர்வலர், ஒரு போராளி இருக்க வேண்டும் என்பதை அங்கு ஐரோப்பாவிலேயே அதை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி அங்கு என்னவெல்லாம் நடந்தது, இவரது தியாகம் எப்படியெல்லாம் போற்றப்பட்டு அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட மரியாதைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். செண்பகராமன் பிள்ளை ஐரோப்பாவில் அக்டோபர் 1910 முதல் 1914 வரை ETH சூரிச்சில் பயின்றிருக்கிறார். பொறியியல் பட்டய படிப்பை தொடர்ந்தார். முதல் உலகப்போர் வெடித்த பிறகு அவர் சர்வதேச இந்தியா சார்பு குழுவை நிறுவினார் மற்றும் அதன் தலைமையகத்தை சூரிச்சில் நடத்தினாராம். செப்டம்பர் 1914 தன்னை தலைவராக நியமித்துக் கொண்டார். அதே காலகட்டத்தில் பெர்லினில் ஒரு இந்திய சுதந்திர குழு உருவாக்கப்பட்டது. ஜெர்மனி இந்த பிந்தைய குழுவில் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா, பூபேந்திரநாத், ராமன் பிள்ளை, தாரக்நாத் தாஸ், மௌலவி பர்கத்துல்லா, சந்திரகாந்த் சக்கரவர்த்தி, பிரபாகர், பிரேந்திர சர்க்கார் மற்றும் ஹேரம்பலால் குப்தா ஆகியோர் இருந்தனர். அக்டோபர் 1914 பிள்ளை பெர்லினுக்கு சென்று பெர்லின் கமிட்டியில் சேர்ந்தாராம். ஐரோப்பாவில் அனைத்து இந்திய சார்பு புரட்சிகர நடவடிக்கைகளுக்கும் வழிகாட்டும் மற்றும் கட்டுப்படுத்தும் நிறுவனமாக தனது சர்வதேச இந்திய சார்பு குழுவுடன் அதை இணைத்திருக்கிறார். லாலா ஹர்தயாலும் இயக்கத்தில் சேர வற்புறுத்தப்பட்டாராம். அவர்கள் இருவரும் கிழக்கிற்கான ஜெர்மன் புலனாய்வு பணியகத்துடன் ஒத்துழைத்தனர் மற்றும் ஜெர்மன் முகாம்களில், குறிப்பாக ஹல்ப் மண்டேலகர் இந்திய போர் வீரர்களை நோக்கி ஜெர்மன் பிரச்சாரத்தை உருவாக்க உதவினார்கள். விரைவில் ஆம்ஸ்ட்ராங், ஸ்டாக்ஹோம் மற்றும் வாஷிங்டன், அத்துடன் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் கிளைகள் தோன்றினவாம். SMS எம்டன் பிரிட்டிஷ் மெட்ராஸ் குண்டுவீச்சில் பிள்ளை அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக, அதுவும் ஜெர்மனுடன் இணைந்து இந்த குண்டுவீச்சில் செயல்பட்டதாக வரலாற்றில் பேசப்படுகிறது. அப்படி அங்கு தனிப்பட்ட கருத்துகள் வேறு ஏதும் பதியப்பட்டு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். SMS எம்டன் பிரிட்டிஷ் மெட்ராஸ் குண்டுவெடிப்பு செப்டம்பர் 22, 1914 SMS எம்டன் கேப்டன் கார்ல் வான் முல்லர் தலைமையில் ஒரு ஜெர்மன் போர்க்கப்பல் சென்னை கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் நுழைந்திருக்கிறது. சென்னை துறைமுகத்திற்கு அருகில் குண்டு வீசிவிட்டு மீண்டும் கடலுக்குள் நழுவியதாம். இந்த திடீர் தாக்குதலில் ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சியடைந்தனர்.
இது உத்தியோகபூர்வ கருத்து இல்லை என்றாலும் எஸ்எம்எஸ் ஹாம்ப்டனில் தனது தனிப்பட்ட இருப்பை கொண்டு ஜெர்மன் தாக்குதலை பிள்ளை ஒருங்கிணைத்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் மெட்ராஸ் மீதான எஸ்எம்எஸ் ஹாம்ப்டன் குண்டுவெடிப்பில் பிள்ளைக்கும் சில இந்திய புரட்சியாளர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறதாம். இப்படி ஒரு சில விஷயங்கள் வரலாற்றில் திணிக்கப்பட்டிருந்தாலும் பிணைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அங்கு ஒரு போர் நடவடிக்கைகளுக்கு கூட பிள்ளை அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதுவும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து இந்த போர் நடவடிக்கைகளில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார் என்பது இங்கு பெருமிதம். அப்படி அங்கு சேர்ந்ததால் என்னவெல்லாம் நன்மைகள் நடந்தது என்பதை அந்த போர் தான் முடிவு செய்திருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். போர் நடவடிக்கைகளில் இந்திய சுதந்திர குழு இறுதியில் அமெரிக்காவில் கதர் கட்சியுடன் இணைந்து இந்து ஜெர்மன் சதியில் ஈடுபட்டது. கெய்சர் வில்ஹெல்ம் இன் கீழ் ஜெர்மன் வெளியுறவு அலுவலகம் குழுவின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தது. திருவிதாங்கூரைச் சேர்ந்த செண்பகராமன் மற்றும் ராமன் பிள்ளை மற்றும் ஜெர்மன் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரும் குழுவில் ஒன்றாக பணியாற்றினர். பிள்ளை பின்னர் இந்திய தேசிய இராணுவ தலைவர் சுபாஷ் சந்திர போஸுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார். அப்போது கோட்டிங்கன் பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்த ராமன் பிள்ளைக்கு பிள்ளை எழுதிய கடிதங்கள் பலவற்றை ராமன் பிள்ளையின் மகன் ரோஸ்கோட் கிருஷ்ணா பிள்ளை வைத்திருந்தார். அந்த கடிதங்கள் 1914 மற்றும் 1920 இடையில் ஜெர்மனியில் பிள்ளையின் வாழ்க்கையின் சில அம்சங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன. ஜூலை 1914 ஒன்று பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் உள்ள இந்திய வீரர்களுக்கு கிளர்ச்சியில் எழுந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடுமாறு அழைப்பு விடுத்தது. முதலாம் உலகப் போர் முடிவடைந்து ஜெர்மனியின் தோல்விக்கு பிறகு பிள்ளை ஜெர்மனியில் தங்கி பெர்லினில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வியன்னாவுக்கு சென்றபோது பிள்ளை அவரை சந்தித்து தனது செயல் திட்டத்தை விளக்கியிருக்கிறார். இந்திய தற்காலிக அரசின் வெளியுறவு அமைச்சகத்தில் சில குளறுபடிகள் நடந்துள்ளது. அப்படி ஜெர்மானிய புரட்சியாளர்கள் இந்திய புரட்சியாளர்களை தன் வசப்படுத்தும் நோக்கத்திற்காக அங்கு சில வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அப்படி தற்காலிக அரசில் என்னென்னலாம் நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்திய தற்காலிக அரசின் வெளியுறவு அமைச்சகத்தில் ராஜா மகேந்திர பிரதாப் ஜனாதிபதியாகவும் மௌலானா பர்கத்துல்லா பிரதமராகவும் 1915 டிசம்பர் 1 ஆப்கானிஸ்தானில் காபூலில் அமைக்கப்பட்ட இந்திய தற்காலிக அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சராக செண்பகராமன் பிள்ளை இருந்தார். இருப்பினும் போரில் ஜெர்மானியர்களின் தோல்வி புரட்சியாளர்களின் நம்பிக்கையை சிதைத்தது. மேலும் 1919 பிரிட்டிஷ் அவர்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றியது. இந்த நேரத்தில் ஜெர்மானியர்கள் இந்திய புரட்சியாளர்களுக்கு அவர்களின் சொந்த நோக்கங்களுக்காக உதவினார்கள். பொது எதிரிக்கு எதிரான போராட்டங்களில் தாங்கள் சம பங்காளிகள் என்பதை இந்தியர்கள் ஜெர்மானியர்களுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் ஜெர்மனியர்கள் புரட்சியாளர்களின் பிரச்சார பணியையும் இராணுவ உளவுத்துறையையும் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரும்பினார்களாம். 1907 பிள்ளை ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை உருவாக்கினார். இது 1940களில் அபித் ஹசனின் ஆலோசனையின் பேரில் இந்திய தேசிய இராணுவத்தின் முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு அது ஒரு தேசிய முழக்கமாக வெளியிடப்பட்டதாம். இந்தியாவில் பிறந்து ஐரோப்பாவில் பயின்றிருக்கலாம். ஆனால் வரலாற்றில் இவருக்கும் ஒரு வாழ்க்கை, இவருக்கும் ஒரு இறப்பு, இந்த வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒவ்வொரு தியாகம் ஒரு போராளிக்கு எப்படியெல்லாம் அமைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவரது வாழ்க்கையில் திருமணம் மற்றும் இறப்புக்கு இடையிலான சில வரலாறுகளில் 1931 பெர்லினில் தான் சந்தித்த மணிப்பூரை சேர்ந்த லட்சுமிபாயை செண்பகராமன் பிள்ளை மணந்தார். துரதிர்ஷ்டவசமாக செண்பகராமன் பிள்ளை விரைவில் நோய்வாய்ப்பட்டதால் அவர்கள் ஒரு குறுகிய வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஸ்லோ பாய்சனின் அறிகுறிகள் தென்பட்டதால் சிகிச்சைக்காக இத்தாலி சென்றிருக்கிறார் செண்பகராமன் பிள்ளை. மே 28, 1934 பெர்லினில் இறந்திருக்கிறார். லட்சுமிபாய் அதாவது 1935 பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு அவரது அஸ்தியை கொண்டு வந்தார். பின்னர் அவர்கள் முழு அரசு மரியாதையுடன் கன்னியாகுமரியில் சடங்கு முறைகள் நடந்தேறின. அவரது அஸ்தி அவரது குடும்பத்தின் சொந்த இடமான நாஞ்சி நாட்டில் அதாவது கன்னியாகுமரியில்
தெளிக்கப்பட வேண்டும் என்பது செண்பகராமன் பிள்ளையின் இறுதி விருப்பமாக இருந்தது வரலாற்றில் இன்றும் பேசப்படுகிறது. அப்படி வீரம் தெளிக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது காற்றில் என்பதே உண்மை. பல நுணுக்கங்களை கையாண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்த இந்த குண்டுவீச்சிலும் கூட அப்படி எங்கோ ஒரு சதி நடந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு நேரம் கிடைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட பல தலைவர்களை நாம் கண்டறிந்திருக்கிறோம், படித்தும் இருக்கிறோம், அதை பற்றி வரலாற்றில் நல்ல முறையில் தெரிந்தும் இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் வரலாற்றில் இடம் பிடிக்க இது முக்கிய காரணமாக தியாகம்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் வகையில் ஐரோப்பாவில் பயின்று இன்றைக்கு இந்தியாவில் மிக பெரும் பெயரை வாங்கி கொடுத்திருக்கும் செண்பகராமன் பிள்ளை அவர்களின் வரலாற்றில் நாம் அங்கு நடந்த என்னென்ன பிரச்சனைகள், அடல்ஃப் ஹிட்லர் முதல் கொண்டு அங்கு சண்டை எப்படியெல்லாம் நடந்தேறியது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.